வெறும் கல்லையை மட்டும் வச்சு நம்ம சேலத்தையே செதற விட்டுட்டு இருக்க ஒரு ஷாப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த ஷாப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஐடியா ஒரே ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு ஒரு உருண்டை வந்து 10 ரூபாய் கண்ணே. இது நான் எனக்கு கல்யாணம் ஆகி 46 வருஷம் ஆகுது. அன்னைக்கு 4 நாக்கு இருந்தது, இன்னைக்கு 10 ரூபா. எங்கள் மாமனார் 50 வருஷமா போட்டார், இப்போ நாங்கள் 25 வருஷமா போடுறோம். வீட்டிலேருந்து இங்கே 4 விட்டு 6, இங்கே நிர்மல் ஸ்கை மாலுக்கிட்ட 7:30 விட்டு 8, 9 மணி வரைக்கும் இருக்கும், முடிஞ்சிடும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. மசால் கடலை, வேக வச்ச கடலை, உருண்டை, எள்ளு உருண்டை, 4 இது வறுத்த கடலை. இன்னைக்கு இல்லை சாமி, இன்னைக்கு போடல. அதுவும் நல்லா இருக்கும், அதுவும் போடுவாங்க. இந்த கடை எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் 4 ரோட்ஸ்லேருந்து நிர்மல் ஸ்கைவிங் மால் போகிற ரூட்டில் எங்கே வேணாலும் இந்த கடை லொக்கேட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த சைடில் இந்த கடைக்கு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. அங்கங்கே நிறுத்தி இந்த கடையில் வந்து வாங்குவாங்க. நீங்கள் இந்த கடைக்கு போய் ட்ரை பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் நைட் ஒரு 8:30க்கு முன்னாடி போய் ட்ரை பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா 8:30யோட இவங்க கடையில் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். இந்த கடைக்கு அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கிறதுக்கான ஒரே காரணம், இவங்க கொடுக்குற இந்த 3 டிஷ்ஷுமே அப்படியே சாப்பிட்றதுக்கு தரமான டேஸ்ட்டில் இருக்கும். நான் சும்மாலாம் சொல்ல, 3மே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தனால தான் திரும்ப இந்த கடைக்கு போய் உங்களுக்கு வீடியோவாக காட்டிகிட்டு இருக்கேன். லாக்டவுன்ல இருந்து கல்லைக்கு கொஞ்சம் ஃபேமஸ். ஏன்னு கேட்டால் அந்த டைமில் எதுவுமே கிடைக்கல, எங்களுது மட்டும்தான் இருந்தது. சுத்தமாகவும் நாங்கள் கொடுத்ததுனால இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அப்படி நாங்கள் தான் இருந்திருப்போம். சரி, இல்லை பாருங்க கல்லெல்லாம் எப்படி இருக்குன்னு. நாங்கள் சுத்தமாக தருவோம். வேற இடத்துலயாவது மண் இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டாதான் தெரியும். இந்த வயசுலேயும் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டாக இருந்து கடையை சேர்ந்து ரன் பண்ணுற இவங்களோட லவ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் என்ன இந்த கடையை ட்ரை பண்ணலைன்னா மறக்காமல் அந்த சைடு போகிறப்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய். ஒரு சிலர் அரிசி மாவு கலப்பாங்க, நம்மளதான் அப்படியெல்லாம் கிடையாது. உரல்ல இடிச்சு தான் செய்கிறோம், அதனால மிஷின் எல்லாம் கிடையாது. இதுக்கு மேலே மிஷின் ஏதாவது வந்தால் தான்.